இந்த ஜெப ஆலய தலைவன் யவீருக்கு என்ன வேலைன்னா ஆலயத்தை நடத்துவது, வியாதியில் வர்றவங்களுக்கு ஆறுதல் சொல்வது, விடுதலை வாங்கி கொடுப்பது, மற்றவங்களுக்காக மன்றாடுவது, அழுவது, புலம்புவது, ஆலோசனை சொல்வது, இயேசுவை அறிவிப்பது. இதுதான் ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய வேலை. அப்படி தானே? இப்போது இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுனிடத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 சம்பவம் இதில் இருக்குது. ஒன்று அந்த சோத்திரம் யவீரு அந்த சம்பவம், அதை பார்க்க போகிறோம். 2வது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களேன். ஜெப ஆலய தலைவர்கள் யவீரு என்பவன் யார்? திரளான ஜனம். இயேசு கடற்கரையில் நிற்கிறார். நீங்கள் அந்த காட்சியை வச்சுக்கோங்க. இயேசு கடற்கரையில் நிற்கிறாரு. இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து. திரளான கடற்கரையில் இயேசு நிற்கிறாரு, திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க. இந்த யவீரு இயேசுவை பார்க்குறான், இயேசு கிட்ட வாரான், இயேசுடைய காலில் விழுந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, எப்பா அவன் மகளுக்காக ஒரு ஒரு ஆலயத்தினுடைய தலைவனே என் காலில் என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். திரும்ப நான் ஒரு மரத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜெபாலே ஆமாம், யவீரு என்பவன் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்தான். ஆண்டவர் சொன்னார், எந்த ஆலயம் என் பாதப்படியில் ஒரே ஒரு காரியத்துக்காக ஒருமனப்படுகிறார்களோ அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிப்பேன். அதுக்கு அடையாளம் தான் ஆமாம் அந்த சபையினுடைய பாஸ்டர். புரிதேக்காக அந்த சபையினுடைய பாஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா காலையிலே என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டாருங்க. அப்போ ஆண்டவருக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. எந்த ஆலயம் ஒருமனப்பட்டு என் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்களோ அந்த காரியத்தை நான் உடனே செய்வேன்னாரு. உடனே செய்வேன். ஆனால் சபை ஒருமனப்பட்டு என் பாதத்தில் என்ன செய்யணும்? விழணும், அமர்ந்திருக்கணும். இந்த 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 பாஸ்டரை பாருங்க, எத்தனையோ பேருக்கு இயேசு அறிவித்தவர், எத்தனையோ பேருக்காக அழுதவர், புலம்புனவர், மன்றாடினவர், எத்தனையோ பேர் ரட்சிப்புகளை நடத்தினவர், எத்தனையோ சண்டைகளை தீர்த்து வச்சவர், எத்தனையோ வியாதிக்கு தேவனிடத்தில் பதிலை வாங்கி வியாதியை சுகப்படுத்தினவர். இப்போ திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க. திரளான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை தெரிஞ்சவங்க நிற்கலாம், இயேசுவை தெரியாதவங்க நிற்கலாம், இயேசுவை ஏற்று பேசுகிறவங்க நிற்கலாம், புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்றவங்க கூட நிற்கலாம், யவீருடைய சொந்தக்காரங்க கூட நிற்கலாம், யவீரு ரட்சிப்புகளை நடத்துறவங்க கூட நிற்கலாம். இவர் பார்க்குறாரு, திரளான ஜனங்கள் நிற்கிறத பார்த்தாரு. ஆனால் இந்த இயேசு தான் நம்ம பிள்ளைக்கு சுகத்தை தர முடியும், இந்த இயேசு தான் நம்ம பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் என்பதை நல்லா உணர்ந்தவர் என்ன பண்ணிட்டார்னா நேராக போய் காலில் விழுந்துட்டார். அருமையாக போட்டிருக்கு, அவர் பாதத்தில் விழுந்தார். நேராக போய் காலில் விழுந்துட்டார். நீங்கள் யோசித்து பாருங்க, பாதத்தில் சும்மா சாதாரணமாக யாரும் விழமாட்டாங்க. யாருமே பாதத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. நானும் எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடலாம்னு நினச்சேன். ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, மனுஷனுடைய காலில் விழாது இருப்பையான்ட்டாரு, விழ முடியலை. இப்போ பாருங்களேன், இந்த யவீரு காலில் போய் விழுந்தார் என்பதுன்னா என்ன அடையாளம்னா, அவர் அழுதுட்டார். போய் வேறு வழியே இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைய 12 வயசு பிள்ளைய காப்பாற்றுக்கு ஒரு வழியே வேறு வழியே இல்லை. பாதத்தில் விழுந்தாருன்னா போய் அழுதார், வேறு வழியே இல்லை. ஆண்டவர் சொன்னார், எந்த திருச்சபை ஒருமனப்பட்டு என் பாதத்தில் அமருதோ உடனே விடுதலை கொடுப்பேன்னாரு. அதுதான் அடையாளம். ஒரு ஜெப ஆலய தலைவன் விழுந்தான். இன்றைக்கு சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வேணும்னா இயேசுடைய பாதத்தில் போய் விழுந்துடணும். நீங்கள் இயேசுடைய பாதத்தை பிடிச்சிடணும், அவருடைய பாதத்தை கண்ணீரால நினைச்சிடணும். இவர் அழுதாரு பாருங்களேன். அதுக்கு அடுத்து இயேசு சொல்றாரு, இவர் சொல்றாரு பாருங்க, பாதத்தில் விழுந்து
ஆண்டவர் சொல்றாரு, எங்க திரள் கூட்டங்க, எந்த மனுஷனையும் அவர் பார்க்கல. நம்ம பாஸ்டர் நம்ம அழக்கூடாது, நம்ம பாஸ்டர் நம்ம காலில் விழக்கூடாது, அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. எனக்கு தேவை விடுதலை, எனக்கு தேவை என் புள்ள ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு தேவை என் குடும்பத்தில் மாற்றம் வரணும். யாரையும் பார்க்கல, எந்த மனுஷனையும் பார்க்கல, எந்த பாஸ்டரையும் பார்க்கல, எந்த அப்போஸ்தலரையும் பார்க்கல, எந்த அவிசுவாசி பார்க்கல, பணக்காரனை ஏழை யாரையும் பார்க்கல. எனக்கு தேவை விடுதலை. உடனே விழுந்துட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நிப்பீங்கன்னா நேரா ஆண்டவர்கிட்ட போய் விழுந்துருங்க. இந்த பிள்ளைய கூட அவர் கூட்டிட்டு வரலங்க, நீ கேளு, சொல்லல, நீ கேளுமா, அவர் அதெல்லாம் சொல்லல. நான் போன ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாரு. நான் போனா போதும். நேரா போய் விழுந்தாரு, அழுதாரு. அழுதுட்டு சொல்றாரு பாருங்க, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இது எங்க வேண்டிக் கொள்றாரு? பாதத்தில் விழுந்து கிடந்து சொல்றாரு. எந்திரிச்சலான்னு சொல்லல, என் அழுத பாதத்தில் விழுந்து அழுதுட்டே சொல்றாரு, என் புள்ள 12 வயசு புள்ள மரண அவஸ்தைப்படுறா, நீர் வந்து உங்க கையை மட்டும் வைங்க ஆண்டவரே, அப்பாவ பிழைப்பா. பாதத்தில் விழுந்து சொல்றாரு. அவ பாருங்க மிகவும் வேண்டிக் கொண்டார். இயேசு அவர் அவனோட கூட போனார். கேட்கிறாரு, எப்பா உன் வீடு என்ன, உன் வீடு என்ன, நீ யாரு என்ன விசாரிச்சுட்டு அவர் அவன் கூட போனார். இயேசுடைய பாதத்தில் விழ நீங்க போனீங்கன்னா அவர் உங்க கூட வந்துடுவார். இயேசு தான் எனக்கு போதும், என் பிள்ளைக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும், இயேசு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க அவர் பாதத்தில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த கேள்வி உனக்கு என்ன செய்யணும்னு தான் கேட்பார். அடுத்த கேள்வி உனக்கு என்ன செய்யணும்? யவீரோடு கூட பாருங்க, அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். எங்க நீங்க யோசித்து பாருங்க, திரளான ஜனங்கள், எண்ண முடியல, அதனால தான் திரள் ஜனங்கள் போட்டாங்க. எண்ண முடியாத கூட்டம் இருக்கும்போது யவீருக்கு பின்னாடி இயேசு போறாருன்னா காரணம், அவன் இவர்தான் விடுதலை தர முடியும் என்று நம்பி அவர் பாதத்தில் விழுந்தபடினால திரளான ஜனங்கள்லாம் விட்டுட்டாருங்க. எங்க திரளான ஜனங்கள் வந்ததே விடுதலைக்காக, வார்த்தைக்காக, அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக. அவர் பேசணும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட விடுதலை வாங்கணும்னு சொல்லி தான் திரளான ஜனங்கள் வந்தார். ஆனால் அந்த திரளான ஜனங்களுடைய இருதயங்களை காட்டிலும் யவீருடைய இருதயம் தேவனிடத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டது. ரொம்ப தன்னை தாழ்த்திட்டார். ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, தன்னை தாழ்த்துகிறவன் மேன்மைக்கு முன்னானது. பாருங்களேன், இந்த யவீரு யாரையும் பார்க்காம போய் விழுந்ததுனால இயேசு உனக்கு என்னப்பா செய்யணும், என் புள்ள பிரச்சனை ஆண்டவரே வாங்க, உடனே போனார். பாருங்களேன், இப்போ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள்னா யாராவது ஒரு ஆள் விளக்கம் சொல்லுங்க. இடிச்சாங்க, அதான் கரெக்ட். நெருக்காத அப்படின்னா தள்ளாத, மேலே கையை வைக்காத, காலை வைக்காத, தள்ளாத, இதுதானே. இப்போ பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் யவீருக்கு பின்னாடி யவீரு இயேசுவும் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி யார் வருவா? சோத்திரம். அப்போஸ்தலர் முன்னாடி போகிறாங்க. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவே நெருக்குறாங்க, தள்ளுறாங்க. போங்க ஆண்டவரே வழி விடுங்க, இவன் வேற நானே சுகம் கிடைக்க வந்தேன், இந்த யவீர் வேற வீட்டுக்கு வேற கூப்பிட்டு போகிறான், வீடு வேற அங்கே தள்ளி வேற இருக்கு, என்ன செய்யன்னு சொல்லிட்டு நெருக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், கவனமாக வச்சுக்கோங்க. அவரை நெருக்கினார்கள். இப்போதான் பாருங்க, 2வது கதை வரேன், அந்த கதையை மனசில் வச்சுக்கோங்க, அதனுடைய பேக்ரவுண்டு பின்னாடி சொல்ல போகிறேன். ஆமாம், அப்போ பாருங்களேன், அப்பொழுது எப்போ நெருக்கும் போது ஒரு சகோதரி வராங்க. நெருக்கினார்கள். அப்பொழுது அப்படின்னா நெருக்கத்தில் போகும்போது இந்த சகோதரி வராங்க. திரள் கூட்டத்தில் யார் இருக்கா? ஆமாம், இந்த சகோதரி இருக்காங்க. யவீரு போய் காலில் விழும்போது யார் இருக்கா? இந்த சகோதரி இருக்காங்க. இந்த பெரும்பாடுள்ள சகோதரி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க.
இப்போ பாருங்களேன், ஆமாம், அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஒரு 3 காரியத்தை நான் இதில் பார்த்தேங்க. இந்த இந்த எவீர் சம்பவத்தை அப்படியே பாதியில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எவீர் காரியத்தை பார்க்க போகிறோம். பக்கத்தில் கையை பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிங்க. எவீரு மாதிரி நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும். எவீரு மாதிரி இயேசுட்ட காலில் விழணும். தனக்காக, தன் பிள்ளைக்காக மன்றாடணும். இயேசு கூட்டிகிட்டு தான் போகணுங்க. இருந்து போகும்போது, வீட்டுக்கு போகும்போது இயேசுவோடு தான் போகணும். சரி, பாருங்களேன். இப்போ ஒரு ஸ்திரீ நெருக்கிட்டு போகும்போது, அந்த நெருக்கத்தில் போகிறாங்க. அந்த ஸ்திரீ இயேசுவை நெருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் போகும்போது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, இந்த ஸ்திரீக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ரைட்? அந்த வியாதி, அந்த அந்த பலவீனம் அந்த சகோதரிக்கு இருக்குது. இவங்க அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிறனால வருத்தப்பட்டிருக்காங்க. இப்போ அநேக வைத்தியர்களால், அப்படிதான் சொல்லுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டவங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படிப்பட்டவங்கன்னா, மிகவும் வருத்தப்பட்டவங்க. இப்போ வருத்தமே தாங்க முடியாதுலாம், அப்படிதானம்மா? வருத்தமே தாங்க முடியாது, அப்படிதானே குளோரியம்மா? குளோரியம்மா, சரி, வருத்தமே என்ன செய்ய முடியாது. இது வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அந்த அம்மா வைத்தியர்களால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, மிகவும் வருத்தப்பட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க, ஒன்றும் கேட்கல. எல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறமா அதிக வருத்தப்படுகிற போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை இயேசு ஏற்றுக்கோங்க முத்தக்கான்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒரு அட்டி விழும்பாருங்க, அப்போ இயேசுவே இயேசுவே இயேசுவே, நான் தான் முதலே சொன்னோம்ல கேளு, கேட்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் இவங்க லிஸ்ட்டு, புரியுதா? 4 வருஷமாக என்ன அழைச்சார் ஊழியத்துக்கு வாப்பான்னு, வரமாட்டேன்னு ஒரு அடி விழுந்தது. ஆண்டவர் இப்படி திரும்பி பார்க்கும்போது இங்கே கிடக்க ஆண்டவரேன்ட்டேன். எங்கே ஆண்டவரை பின்னாடி பங்க, நான் காலெல்லாம் கிடக்கேன், இதுக்கு மேலே அடி என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. இப்போ பாருங்களேன், இந்த அம்மா அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, எங்க ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டாங்க, மிகவும் வருத்தப்பட்டாங்க, கேள்விப்படலாம், அதிகமாக தாங்கவே முடியலை. அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். நீங்கள் பாருங்களேன், மிகவும் வருத்தப்பட்டு, அதிக வருத்தப்பட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது இயேசுவை கேள்விப்படுறாங்க. அப்பா இவர் இப்படிலாம் அற்புதம் பண்ணியிருக்காரு, அப்படிலாம் அற்புதம். யாரோ ஒரு ஆள் நம்மால் என்ன பண்ணிட்டாங்க, போய் சொன்ன உடனே இந்த அம்மா ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களா, எப்படியாவது இந்த ஆள் என்ன செஞ்சிடணும். எப்போ பணத்தை பூரா இறைச்சாச்சு, சுகம் ஆகலை. வைத்தியரில் கேட்டாச்சு, சுகம் ஆகலை. சும்மா இருக்கும்போது மிகவும் வருத்தம் தான் வந்துச்சு. வைத்தியர்கிட்ட போனோடனே அதிக வருத்தம் வந்து போச்சு. அப்படி தான் போட்டிருக்கு. எல்லா பணம் செலவழிஞ்சு அதிக வருத்தம் வந்துட்டான். வருத்தமே பெருசு, மிக வருத்தம் அதை விட பெருசு, அதிக வருத்தம் அதை விட பெருசு. இப்போ அதிக வருத்தமாக இருக்கும்போது கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இயேசு என்ன செய்யணும், பார்க்கணும், பேசணும், அதெல்லாம் யோசிக்கல. இந்த இயேசு எப்படியா தொட்டுணும். நான் நினைக்கிறேன் சுவிசேஷம் அறிவிச்சவங்க, நான் நினைக்கிறேன் சுவிசேஷம் அறிவிச்சவங்க போய் சொல்லியிருப்பாங்க, இயேசுவை தொட்டாலும் அற்புதம் வந்துடும், இயேசுவை பார்த்தாலும் அற்புதம் வந்துடும், இவர் தொட்டா அற்புதம் வந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா எதை பிடிச்சிக்கிட்டுன்னா, இயேசுவை தொற்ற வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆண்களுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, சில மனிதர்களுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, இதோடைய கலாச்சாரம். அப்படின்னா இந்த அம்மா நினச்சிட்டு முன்னாடி போய் நின்னா பிரச்சனை, இந்த பேதர் போய் என்ன செஞ்சிருவான், கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா நிறையா வைத்தியர்கள்ட்ட என்ன செஞ்சாச்சு, நியூஸு ஊருக்கே போயிட்டு, நியூஸ் என்ன செஞ்சுட்டு, நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு தாங்க வந்திருப்பீங்க, என்ன தாவிதானே மூணாருக்கா போகிறீங்கன்றுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, என்ன பாட்டி ஊருக்கா போகிறீங்கம்பாங்க, பேக்கை தாங்க தூக்கியிருப்பீங்க, என்ன செஞ்சிருவாங்க,
நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, நம்ம வாய் என்ன செய்யாது? தண்ணி எடுக்கும்போது நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், ஆமாம் ஆமாம் நானும் என் வீட்டுக்காரன் தான், முத்தக்காச்சு நானும் என் வீட்டுக்காரன் தான், பைக்கில் போகிறோம் சொல்லிடுவோமா இல்லையா? ஒரு 10 பேத்துக்காவது ஃபோன் போட்டு சொல்லலாம், நமக்கு மனசே வராது. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கணும், நம்ம சேலையை பார்க்கணும், நம்ம ஊருக்கு போகிறத பார்க்கணும், திரும்ப வரணும். அவங்களாம் ஊருக்கு போகல, எதையாவது ஒன்று என்ன செஞ்சிடும், நம்ம வளரிடுவோம். பாருங்களேன், இந்த அம்மாவுக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த இயேசு என்ன செஞ்சிடணும், எப்படியா தொட்டுறணும். இப்போ பாருங்களேன், ஆமாம், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து பாருங்கள், நல்லா கவனிங்க, இயேசுக்கு பின்னாடி அந்த நெருக்குற அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பிரச்சனை சரியாகி போச்சு. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். எங்கள் வேதம் சொல்லுது மிகவும் வருத்தப்பட்டாள் 26 வசனத்தில். அதே வசனத்தில் அதிக வருத்தப்பட்டாள் 29 வசனத்தில் வேதனையே வந்துச்சு. வருத்தம் கூட எப்போமாவது மாறும், வேதனை என்ன செய்யாது, மாறவே மாறாது. இப்போ பாருங்களேன், நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் இயேசுவை தொட்ட உடனேன்னு போட்டிருக்கு. இயேசுவை தொட்டா உடனே அவள் பிரச்சனை செஞ்சுட்டு சரியாயிட்டு. இப்போ பாருங்களேன், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், திரளான கூட்டம் இருக்குது. இயேசுக்கு தெரிஞ்சு போச்சு வல்லமை. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை வெளியே போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு என்னை தொட்டது யாருன்னு என்ன செய்கிறாரு, ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. பின்னாடி திரும்புகிறாருங்க, நெருக்கின ஜனங்களை திரும்பிட்டு கேட்குறாரு, என்னை தொட்டது யாரு கேட்குறாரு. திரளான ஜனங்கள் நெருக்குறாங்களாம். நீங்கள் பாருங்களேன், கேட்டது இயேசு கேட்டது ஜனங்களை பார்த்து கேட்குறார். அது அப்படி தான் போட்டிருக்கு. ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. உடனே ஜனங்களுக்குள்ளே போயிட்டார் கூட்டத்துக்குள்ள. எப்போ என்ன யார் பார்த்து தொட்டா, யார் தொட்டா பாருங்க. ஜனங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்லணும், ஜனங்கள் தானே பதில் சொல்லணும். பாருங்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள், இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். எங்க இயேசு தீர்க்கதரிசி, இயேசு யாரு, தொட்டது பொம்பளைன்னு கண்டுபிடிச்சாரு. அதில் என்ன எழுதியிருக்கு, இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றி பார்த்தாரு. முன்னாடி போறாரு, ஆடையை தொட்டது பொம்பளைன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதை செய்தவளை காணும்படிக்கு திரும்பி பார்க்குறாரு. யாருமா, யாரு, பாக்கியம்மா இல்லை, யாரு, அபிசாலா? நான் கிடையாது ஆண்டவர், நீங்கள் வேற. நான்லாம் தைரியமான ஆள், வந்து நின்னா முன்னாடி தான் வந்து நிற்பேன், பின்னாடிலாம் தொடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஆமாம், ஏம்மா குளோரியா, ஆண்டவரே நீங்கள் வேற, எனக்கு எதுனா நான் நேரடியாக கட்டுற மாட்டேனா, நான் கிடையாது. தெய்வான நீயா ஒரு மாதிரி நொன்ற நீயா தான் இருப்பேன்னு நினைக்கேன். ஆண்டவரே நமக்குலாம் அது கிடையாது, நமக்குலாம் ஏஜென்ட் பேதுரு வச்சுருக்கேன், பேதுரு மூலியமா உள்ளே வந்துட மாட்டேனா. இப்போ கேட்குறாரு, ஒருத்தரும் நாலுங்கிறாங்க. அங்கே பாருங்களேன், தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த பாருங்க, இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றி பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் என்ன செஞ்சிட்டா. ஏங்க பாருங்க, உண்மையெல்லாம் சொன்னான். இப்போ பாருங்களேன், பயப்படுறா. இயேசு இப்படி கேட்ட உடனே பயந்துட்டா. பயந்தது மட்டுமல்ல, நம்ம கால் என்ன செஞ்சிடும், ரொம்ப பயந்தா கால் காமிச்சு கொடுத்துருமா இல்லையா, நடுங்கிட்டா. ஆகா, அப்படி தொட்டே தப்பா, அப்படி ஏதோ என்ன. இவ இயேசு முத கேள்விப்பட்டு தானே வரா, இயேசுவை பார்க்கல, கேள்விப்பட்டு தான் வரா. பயந்துட்டா, ஆகா இயேசு நம்ம தொட்டிருக்க கூடாதோ, நடுங்கிட்டு பாருங்க, அவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்துட்டா. யவீரும் வந்து விழுந்துட்டாரு, உடனே காலில் விழுந்துட்டாரு. ஏன்னா அதெல்லாம் இந்த பொம்பளை பார்த்துட்டு இருக்கால, யவீரு செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அம்மாடி, இவர் நம்மளை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து நடுங்கி காலில் விழுந்துட்டான். பாருங்களேன், இப்போ பாருங்களேன், அந்த ஆளும் காலில் விழுந்துட்டு தான் சொல்றாரு என் பிள்ளைக்கு பிரச்சனைங்கிறாரு. இந்த அம்மாவும் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்கிறான். என்ன உண்மை, 12 வருஷம் எனக்கு வியாதி. அந்த ஊரில் ஒரு ராஜேந்திரன் இருக்காம்ல, ஆமாம், அவன் மனைவி இருக்காள் அபிஷா, அவள் தான் எனக்கு சொன்னான். உண்மை, அதான் உண்மையை சொல்கிறா. அந்த ஊரில் இருக்கு பாருங்க,
அந்த சகோதரி தான் சொன்னா, உங்களை தொட்டா சுகமாகும்னு சொன்னா. டாக்டரால் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். மிகவும் வேதனை, அதிக வேதனை. ஆமாம், தாங்க முடியாத வேதனை. ஆமாம், இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறா. இப்போ அந்த வேதனையோட உங்களை வந்து தொட்டோம்லா, எல்லாரும் நெருக்குனாங்களா ஆண்டவரே. அந்த நெருக்கத்தில் நானும் ஓடியாந்து வந்து தொட்டேன். இப்போ எனக்கு சுகமாச்சு. நீங்கள் இப்படி திரும்பி பார்த்து கேட்டிங்களா யாருன்னு? அது காலில் விழுந்துட்டாங்க. இப்போ பாருங்களேன், விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்கிறா. நான் தான் தொட்டேன், தொட்ட உடனே சுகமாயிட்டுன்ட்டா. இதை பார்த்துட்டு யார் இருக்கா? யவீர் இதை தான் பார்த்துட்டு இருக்காரு. யவீர் இயேசுவோடு கூட தான் நடக்கிறாரு. இதில் யவீர் இதை பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த அம்மா சொல்லுது, தொட்ட உடனே சுகமாயிட்டா ஆண்டவரே, தொட்ட உடனே சுகம். இப்போ பாருங்களேன், எல்லா உண்மையும் சொல்கிறா. அவர் அவளை பார்த்து உன் விசுவாசம் உன்னை விடுவித்ததுன்ட்டார். ஏமா, நான் விடுதலை செய்யலை, நான் உன்னை தேடி வரவே இல்லை. நான் யவீர் வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்கேன். இங்கேயே ஒரு 1000 பேர் இருக்கான். இவனெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் யவீர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த விடுதலை எப்படி வந்தது தெரியுமா? உன் விசுவாசம். எங்க நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். அப்படியே கண்ணு மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமாம், நீங்கள் இப்போ என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ, ஆமாம், இப்போ நீங்கள் அதிகமாக எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆமாம், உங்கள் இருதயத்தில் அதிகமாக எது இருக்குது, கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை விசுவாசத்தில் கேளுங்க. ஆமாம் தம்பி, கேளு, கண்ணு மூடி கேளுங்க. ஏதாவது ஒரு விசுவாசம், ஏதாவது ஒரு காரியத்தில். அல்லது நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறீங்களா? அடிக்கடி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. ஆமாம், ஏதோ ஒரு காரியத்தை அடிக்கடி நீங்கள் கேட்டே இருக்கீங்க. ஆமாம், போராடிக்கிட்டே இருக்கீங்களா? இது எனக்கு தரணும் ஆண்டவர், இது எனக்கு நீங்கள் செய்யணும்னு கேட்குறீங்களா? இப்போ கேளுங்க. சேவியரனை வாயை திறந்து கேளுங்க. ஆமா, கேளுங்க. முத்தக்கா கேளுங்க. ஆமா, அப்படியே எல்லாம் கேட்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தர கேளுங்க. அபிஷா சகோதரி கேளுங்க. ஆமா, கோயிலையா கேளுங்க. தம்பி கேட்க ஆரம்பி. ஆமா, எல்லாம் கேட்காமீங்க. அப்படியே கேட்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தர கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. ஆமா, உன் விசுவாசம் உனக்கு விடுதலை தந்ததுன்னாருங்க. உன் விசுவாசம் அற்புதம் செஞ்சதுன்னாரு. இப்போ நீங்க விசுவாசத்தின் அளவை பெருக்குங்க பார்க்கலாம். இப்போ விசுவாசத்தின் அளவை பெருக்குங்க. உடனே அற்புதம் வருங்க. உடனே அற்புதம் வரும். ஆமா, உடனே அற்புதம் வரும். நீ பெரிய ஆமா முடியாது நீ நினைக்காத. நீ நினைக்கிறதா அவுட் இருந்து வல்லமை வரணும். ஓ விசுவாசம் அவுட் இருந்து வல்லமை வெளியே கொண்டு வரணும். ஆமா, கேளு. வாய் திறந்து கேளுங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்காரா? ஆமா, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் போறாரு. ஆமா, ஓ பலவீனத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யத்தான் போறாரு. ஆமா, உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் போறாரு. உன் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் போறாரு. உன் விசுவாசம் ஆமா பெருகட்டும். வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை இறங்கி வரட்டும். உங்க விசுவாசத்தை அங்கீகரித்து ஆமா வல்லமை இறங்கி வரட்டும். ஆமா, ஆண்டவரை கேளுங்க. ஓ விசுவாசம் ஆமா உன்னை விடுவித்தது. ஓ விசுவாசம் அற்புதம் செய்யும். ஆண்டவரை கேளுங்க. உங்க விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரட்டும். ஆமா, உங்க விசுவாசம் தேவனை அசைய பண்ணட்டும். ஆமா, உங்க விசுவாசம் ஆமா, உங்க விசுவாசத்தால் வல்லமை வரட்டும். ஆமா, உடனே ஆமா, உடனே அற்புதம் நடக்கட்டும். உடனே அற்புதம் நடக்கத்தக்கதாக வல்லமை இறங்கி வரட்டும். உடனே அற்புதம் நடக்கத்தக்கதாக வல்லமை இறங்கி வரட்டும். ஆமா, வல்லமை இறங்கி வரட்டும். ஆமா, உங்க விசுவாசம் வல்லமை இறங்கி வரட்டும். எஸ், வல்லமை தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஓ எஸ், வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால உன் விசுவாசத்தின்படி ஆமா ஆக கடவுது. ஆண்டவர் சொல்றாரு அந்த சகோதரியை பார்த்து, அம்மா இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்றாருங்க, இவ்வளோ நாள் அவ இயேசுவை அறியாதவா, இவர் தொட்டா சுகம் ஆகும்னு நம்பி போய் தொட்டா பாருங்க. அவர் சொல்றாருங்க, மகளேன்ட்டாரு. ஏங்க, அது வரைக்கும் அவ புறஜாதி, அது வரைக்கும் இயேசுக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லை. இவ போய் விசுவாசத்துல தொட்ட உடனே பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை அந்த அன்பு சகோதரி மேல நிரப்பின உடனே அவர் பார்த்துட்டாரு, இவா என்னுடைய பிள்ளைன்ட்டாரு, மகளேன்ட்டாருங்க. உடனே சொல்லிட்டாரு, மகளே. எப்படி பாருங்க,
விசுவாசத்தில் நீங்க இயேசுவை தொட்டுட்டீங்கன்னா உடனே சொல்வார், நீ என் பிள்ளைன்றுவார். ஏங்க இது வரைக்கும் இயேசுவை தெரியாது, கேள்விப்பட்டு தான் வாரா. இவர் அற்புதம் தெரியாது, இவர் சரித்திரம் தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது. உயரம் ஆமீன், குள்ளமா ஆமா, பெரியவரா தெரியாது, கேள்வி காப்பாரா தெரியாது, பணம் காப்பாரா தெரியாது. ஆமா, ஆனா விசுவாசத்தை நம்பி அவரை தொட்டபடினால உடனே சொல்லிட்டார், நீ தான் என் புள்ளன்ட்டார். மகளே, அப்பா பிதாவை என்று அழைக்கிற சுவீகார புத்திரத்தின் ஆவி உனக்குள்ள இருக்குன்ட்டாரு. அப்பா பிதாவை என்று அழைக்கிற சுவீகார புத்திரத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கு. மகளே, இங்க பாருங்க, சோத்திரம் சோத்திரம். இயேசு மகளேன்னு சொல்லிட்டா அந்த அம்மா பரலோகத்துக்கு வராமல் இருக்கும் நீங்க நினைக்கீங்களா? என்ன சொல்லுங்க. எவன் தடுத்தாலும் அந்த அம்மா வந்துடும், எவன் தடுத்தாலும் வந்துடும். 12 வருஷம் வியாதிங்க, ஒரு நாள் ரெண்டு இல்லை. இந்த பெண்களுக்கு இருக்க பிரச்சனை இது. இந்த மாதிரி பிரச்சனை எந்த கூட்டத்திலையும் போக முடியாது, எந்த நல்ல காரியத்துக்கும் போகக்கூடாது. அந்த காலகட்டங்களில் தன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கடைக்கு கூட போகக்கூடாது. அவங்கள யாரும் தொடமாட்டாங்க, அவங்க ஆடை யாரும் தொடமாட்டாங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கவனமாக தான் போவாங்க. அவங்க சம்பந்தமான ஒரு பொருளை கூட தொட மாட்டாங்க. 12 வருஷம் தான் அனாதை. கடைக்கு போகணும், ஆளை கூப்பிடணும். தன்னுடைய ஒரு எடுத்துக்காட்டுக்கு, தம்பிக்கு குழந்தை கல்யாணம் முடியுது, போக முடியாதுங்க, கல்யாணத்துக்கு போக முடியாது. தன்னுடைய தாய் மரித்து பட்டு வச்சுக்கோங்க, அங்கே போக முடியாது. கூட்டமாக இருக்கிற இடத்துல எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. வருத்தம் அந்த அம்மாவுக்கு, மிகவும் வருத்தம். வைத்தியர்கிட்ட போனா பரவாயில்லையா, நல்லா இருக்குன்னு நினைச்சோம், அங்க போனா அதிக வருத்தம், வேதனை. 12 வருஷம் வேதனை. தன் குடும்பத்தில் அனாதை போல இருந்த அம்மா, தன் பிள்ளைகளிடத்துல சோத்திரம், தன் உறவினரிடத்துல, தன்னுடைய முழு குடும்பத்தில் அன்பு செலுத்த முடியாத ஒரு நிலைமை. இந்த அம்மா மட்டும்தான் போகுது, வேதனை தாங்க முடியாம போகுது, வருத்தம் தாங்க முடியாம போகுது. பாருங்க, எல்லாம் ஒதுக்கிட்டான், எல்லாம் ஒதுக்கப்பட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா இயேசு சொல்றாரு, மகளேன்ட்டார், மகளேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. எப்படி பாருங்க, ஒருவேளை உங்க சொந்த குடும்பம் அல்லது உங்க உறவினர்கள் அல்லது இந்த கிராமத்தில் எவன் வேணாலும் ஒதுக்கி வைக்கட்டும், எவன் வேணாலும் உங்களை தூக்கி எறியட்டும், ஆனால் உங்களை உயர்த்துற கர்த்தர் தான். தூக்கி போட்டவன் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்ய முடியாது, உறவை புதுப்பிக்க அது கூடாத காரியம். உங்களை வெறுத்தவன் அல்லது உங்களை அவமானப்படுத்தினவன் சோத்திரம் திரும்ப வந்து உங்களுக்கு உதவி செய்தது சாதாரண காரியம் இல்லை, அது நடக்காத காரியம். தூக்கி போடுறதும் தூக்கி போடட்டும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்களை பார்த்து என்ன பார்த்து, மகளே மகனேங்கிறாரு. எப்படி பாருங்க, எங்க புறஜாதிங்க, புறஜாதி. இந்த அம்மா இயேசுவை கேள்விப்பட்டது எங்கேயோ, புறஜாதியோ யூதரோ யாரோ தெரியல, இயேசுவை கேள்விப்பட்டது, வந்து தொட்டுது. அது சொல்லிட்டார், ஏமா என்னாலலாம் அந்த அற்புதம் நடக்கலை, உன் விசுவாசம் தான் உனக்கு விடுதலை தந்துட்டார். அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அன்பான ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, மகளேன்ட்டார், மகளேன்ட்டார். அன்னைக்கு ஒரு சகோதரன் ஒரு ஜெபத்துக்கு வந்திருந்தார், ஒரு ஜெபத்துக்கு வந்திருந்தார். அப்போது அவர் ஜெபத்தில் இருக்கும்போது தன்னே, அதாவது ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது எனக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அல்லது அந்த ஜெபத்தை பார்த்தாலே அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களா, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது, ரொம்ப அப்படியே இமோஷனலில் பொங்குற மாதிரி இருக்குது. அப்போ நான் அப்படியே பார்க்குறேன், எனக்கு ஆண்டவர் இதயத்தில் ஒரு இதை வச்சார், இதெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது, இப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் அவன் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. இதை பார்த்தோன்னே மிரண்டு போய் நிற்கிறான், நடுக்கத்தில் நிற்கிறான், பயத்தில் நிற்கிறான். இப்போ அழுதாலும் அழுதுருவான், கலங்கி போய் இருதயம் உடஞ்சி போய் நிற்கிறான்னார், இருதயம் உடஞ்சி போய் நிற்கிறான்னார். அப்போது நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிச்ச உடனே கண்ணே கலங்கிட்டேன். ஒரு மனுஷன் நானே அவன் ஆறுதலுக்காக போய் கட்டி பிடிச்ச உடனே கண்ணே கலங்கிட்டுனா, இயேசு மகளேன்னு சொன்னேன்னு அவள் சும்மா இருந்திருப்பான் நீங்கள் நினைக்கிங்க? புலம்பியிருப்பாங்க. ஏற்கனவே காலில் விழுந்து அழுதுட்டா, ஏற்கனவே அழுதுட்டா, இப்போ மகளேன்னு சொன்னார் பாருங்க, அவள் இருதயமே உடஞ்சி போச்சு. அந்த நிமிஷத்திலே கர்த்தர் இறங்கிட்டார். ஆமாம் பாருங்க, மகளே, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி
கொடுத்தாரு பாருங்க ஆசீர்வாதத்தை. ஏமா நீ விசுவாசத்தில் வியாதிக்கு தானே சுகத்தை எடுத்த, நீ விசுவாசத்தில் என் ஆடையை தொட்ட சுகம் மட்டும் தானே எடுத்த. இப்போ நான் உன்னை மகளாக ஏற்றுக்கிட்டேன். எஸ் ராஜேந்திரன், நான் உன்னை மகனாக ஏற்றுக்கிட்டேன். ஆமாம் முத்தக்கா, நான் உன்னை மகளாக ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, மகளாக ஏற்றுக்கிட்டு சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இருன்னு ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏங்க இயேசு சுகம் நீ நல்லா இருப்பேன்னு என்னை மட்டும் வந்து சொன்னாருன்னு வைங்க, அவ்வளோதான். நான் சாகும்போது கூட நல்லா தான் சாவேன், நல்லா தாங்க சாவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பான்னு இயேசு சொல்லிட்டாருன்னா, நான் எங்கே போய் நின்னாலும் ஆசீர்வாதம் வரும், எங்கே போய் நின்னாலும் நன்மை வரும். எத்தனை பேத்துக்கு நான் அள்ளி இறைச்சாலும் பரவாயில்ல, அவருடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்னை விட்டு விலகவே விலகாது. விசுவாசத்தில் இந்த அம்மா போய் தொட்ட உடனே இயேசு அந்த அம்மாவை பார்த்து மகளேன்னு சொன்னாரு. ஆமா, மகளேன்னு மட்டும் சொன்னதும் இல்லை, இது என்னால் ஆகல, ஓ விசுவாசம் சொன்னாரு. ஆமா, நீ சமாதானமா போவன்னு சொன்னாரு, நீ சுகமா இருப்பன்ட்டாரு. இயேசுவை தொட்டா அவர் ஆசீர்வதிக்காம போகவே மாட்டாரு. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் ஆசீர்வதிக்காம போகவே மாட்டாரு. இயேசு நம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா உங்க பலவீனம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா அவர் அதையும் தாண்டி ஆசீர்வதிக்கிற பாத்திரமா இருக்கிறபடினால அவர் நம்மளை ஆசீர்வதிக்காம போகவே மாட்டாரு. இயேசு வந்துட்டாருன்னா எங்கேயுமே அவர் ஆசீர்வதிக்காம போனது இல்லைங்க. அவர் வந்த இடத்தில் எல்லாம் ஆசீர்வாதங்கள் பெருகினது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், சரீரத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்துட்டு தான் போனாரு. அவர் ஆசீர்வதிக்கிற பாத்திரம். அதனால தான் மரித்து 3வது நாள் ஆமீன் எடுத்துக்கொள்ளப்படும் போது, திரும்ப வந்து சீசர்லாம் சந்திச்சு கடைசி அவர்களை பார்த்துட்டு போகும்போது அவர்களை ஆசீர்வதித்தார்னு இருக்கு. இயேசு வந்துட்டா ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடி அவர். ஆனா அவர் வரணும். அவர் வர்ற மாதிரி உங்க விசுவாசம் இருக்கணும். அவர் வர்ற மாதிரி நீங்க அழுது புலம்பணும். அவர் வருகிற உங்கள் விசுவாசத்தை நீங்க ஆப்ரேட் பண்ணணும். அவர் வந்துட்டார்னா ஆசீர்வதிச்சிருவார். அதே போல பாருங்களேன், சோத்திரம் பாருங்க, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எங்க எந்த வைத்தியனும் இப்படி சொல்லலைங்க இந்த அம்மாட்ட, எந்த வைத்தியனும். அதனால தான் பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டா. டாக்டர்கிட்ட போனோடனே தான் வருத்தமே அதிகமாச்சு. அது என்ன போட்டிருக்கு, மிகவும் வருத்தம், அதிக வருத்தம். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லிட்டான் உனக்கு சுகம் ஆகாது. இந்த வைத்தியர் வந்தார், என்ன சொல்லிட்டாருன்னா நீ சுகமா இருட்டார். ஏம்மா 12 வருஷமா போட்டும் விடு, இனிமே நீ சுகமா இருப்ப. ராஜேந்திரனை போனது போட்டோம், இனிமே நீங்க சுகமா இருப்பீங்க, இனிமே நீங்க சமாதானமா இருப்பீங்க. ஆமாம், இனிமே வேலை வாய்ப்புகள் வரும், இனிமே எல்லாம் நடக்கும். ஆண்டவர் வந்துட்டார்னா சுகமா இருட்டார். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் யார் பார்க்குறா? எவீரு பார்த்துட்டு இருக்கிறாரு என்று சொல்லி பாருங்களேன், சுகமா இரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் யார்கிட்ட? எவீருவை விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சு பேசிட்டு இருக்கும்போது அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், ஆமாம், ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து, உம்முடைய குமாரத்தி செத்து போயிட்டா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? நான் நினைக்கிறேன் இவங்க எவீர் பக்கத்துலன்னு இயேசுவே பார்த்துட்டு, அவளுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு, அங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, புரியுதா? 12 வருஷம் பொம்பளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு அங்கே ஒரு ஆப்ரேஷன், ப்ளீஸ் போமா டயம் ஆகிட்டு போமா. இவர் ஏதாவது எதிர்பார்த்து கொண்டே இருந்திருப்பாரு. பாருங்களேன், பாருங்க, வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே, யார் கேட்குற அந்த வார்த்தையை? எவீருக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இயேசு கேட்ட உடனே, ஆமாம், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி இயேசு சொல்லிட்டார், பயப்படாத. டேய், இப்போதான்டா அற்புதம் நடந்திருக்கு, அதை விட்டு நான் காலை கூட என்ன செய்யலை, ஏன் இப்போதான் நடந்திருக்கு, உடனே தொட்டா உடனே அற்புதம், நீ என்ன செஞ்சிடாத, பயப்படாத, விசுவாசமா இருங்கிறாரு. எங்க இப்படி சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பக்கத்தில் கையை பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிச்சிட்டிங்களா? அற்புதம் ஆண்டவர் செஞ்சும் நிறைய நேரம் அவிசுவாசம் தான் வருது.
அப்படி இருக்கக்கூடாது. ஏத்தான் கையை பிடிங்க, அற்புதம் நடக்கட்டும். திரும்ப சொல்லுங்க. அதாவது இயேசு நமக்கு அற்புதம் செஞ்சோம். இப்படி தான் சில நேரம் நம்ம இருக்கிறோம். சரி, இப்போ பாருங்களேன், கையை விடுங்களேன். அடிக்கடி நீங்கள் பக்கத்தில் கையை பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா கையை பிடிச்சிக்கலாம். அடிக்கடி நான் டைலாக் தர முடியாதுல்ல. இப்போ பாருங்களேன், எங்கள் அற்புதம் எவீர் முன்னாடி தான் நடக்குது. எவீர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியில் அற்புதம் நடக்குது. இப்போ சிலர் வந்து சொன்ன உடனே இந்த ஜெப ஆலய தலைவன் என்ன பண்ணிட்டாரு? யார்? பாஸ்டர். ஆமாம், ராஜா என்ன பண்ணிட்டான்? இருதயத்துக்குள்ள ராஜேந்திரனை வந்து சொன்ன உடனே இருதயத்துக்குள்ள இவர் வராமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். நான் கூட்டிகிட்டாவது போயிருப்பேன். அங்கே செத்தா கூட அவர் உயிரோட என்ன செஞ்சுருப்பார்? அப்படி தானே? ஏன்னா வா போம்னவர் செத்தவளை எழுப்பிட மாட்டாரான்னு. இப்போ பாருங்களேன், சோத்ரம் பயப்படாத. அதாவது இவங்க ஜபாலய தலைவருடைய வேலைக்காரங்க இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவர் பக்கத்தில் இருந்து அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. இதை காதில் கேட்டார் பாருங்க. கேட்ட உடனே பயப்படாதப்பா, எவீரு பயப்படாத, இந்த பொம்பளை இருந்தால் தான் இருக்கா, வேணா கேட்டுக்கோ, உன் முன்னாடி தான் நடந்துச்சு அற்புதம். பாருங்க சொல்கிறார், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடுக்கல. இங்கே பாருங்களேன், நீங்கள் நல்லா பார்க்கணும். சோத்ரம் பாருங்க, செத்து போயிட்டான்ட்டான் பாஸ்டர், உங்கள் 12 வயசு பொண்ணு அவுட்டு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு பார்க்குறாரு, இவன் எப்படி இருக்கான்? விசுவாசமா இல்லை. பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருங்கிறார். அற்புதத்தை பார்த்துட்டு விசுவாசம் இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு யோசனை பண்ணுறாரு, திரளாய் ஜனங்கள் நெருக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வரக்கூடாதுட்டார். 12 சீசரில் 3 பேரை மட்டும் கூப்பிட்டாரு. மிச்சம் 9 பேர் நினைச்சு இங்கே இரு, இங்கே நீ என்ன செய்ய, நீ என் கூட வராத, நீ இந்த ஜனங்களை பார்த்துக்கோ. நான் என்ன பண்ணுறேன், நான் பேதுரு யோவான் யாக்கோபு 3 பேரும் அந்த தலைவன் அவனை கூப்பிட வந்த சில நபர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தரையும் கூப்பிடலைங்க. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமானா நீங்கள் தனியாக தான் போக வேண்டியிருக்கும். பிள்ளைகள்லாம் கூப்பிட செட் ஆகாது, இன்னும் கூப்பிட்டா செட் ஆகாது, ஆலயத்தில் இன்னொரு ஆளை கூப்பிட்டா செட் ஆகுது. சில முக்கியமான காரியங்கள் தேவனிடத்தில் நீங்கள் தான் போகணும். மோசே தனியாக தான் போனார். யோசுவாவுக்கு போகக்கூடிய எல்லா தகுதியும் இருந்தது. ஆரோன் எல்லாருக்கும் எல்லா தகுதியும் இருந்தது. மீரியாமுக்கு தகுதிகள் இருந்தது. அங்கு இருந்த அநேக ஆசாரியர்களுக்கு தகுதி இருந்தது. ஆனால் தேவன் சொல்லிட்டார், மோசே நீ என்னை சந்திக்க தனியா வான்ட்டார். சில முக்கியமான காரியங்களுக்கு நீங்க தான் போகணும். உங்க கணவனை கூட எதிர்பார்க்க கூடாது, உங்க பிள்ளைகளை கூட எதிர்பார்க்க, உங்க மனைவி எதிர்பார்க்க கூடாது. நீங்க தான் போய் தேவனிடத்தில் நிற்கணும். ஏனென்றால் அவர் உங்களிடத்தில் பேச, உங்களிடத்தில் வெளிப்படுத்த அவர் விருப்பமாக இருக்கிற அப்படின்னா அவர் தனியாக தான் அழைக்கிறாரு. தனியாக அழைச்சா தனியாக போயிருங்க. மோசே தனியா வா, யோசுவா நீ தனியா வான்ட்டார். தனியாக தான் போகணும். இப்போ பாருங்களேன், 3 பேர், பேதுரு யோவான் யாக்கோபு 3 பேர், இயேசு 4 பேர், அந்த தலைவன் யவீரு 5 பேர், சிலர் ஒரு 2 பேர் வச்சுக்கிடுவோமா, ஒரு 3 பேர் வச்சுக்கிடுவோம். இவங்களோடு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா புள்ள செத்து போச்சுன்னு சொந்தக்காரங்களாம் நியூஸ் போயிட்டு, எல்லா சர்ச்சு பாஸ்டருக்கும் பக்கத்தில் இருக்க சர்ச்சு பாஸ்டருக்குலாம் போயிட்டு, நிறையா ஆலய தலைவர்களுக்கெல்லாம் போயிட்டு, நிறைய விசுவாசிகள் போயிட்டு, நிறைய சொந்தக்காரனுக்கு போயிட்டு, இவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சந்தடியம் அலை புலம்ப அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்களேன், சோத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் போய் சொல்கிறாரு, சோத்திரம் வீட்டில் மிகவும், ஆமாம் பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, ஏம்மா உன் புள்ள, இயேசுகிட்ட சொல்கிறாங்க புள்ள செத்து போச்சு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அவன் நித்திரையாக இருக்கிறாங்க, புள்ள சாகலை, அது நித்திரையாக இருக்குங்கிறார். உடனே இப்படி சொன்ன உடனே 40வது வசனம், அதற்கு அவர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போய் சொல்லிட்டார். என்ன பண்ணிட்டாரு, எங்கள் ஒரு பாஸ்டுடைய மகா 12 வயசு மகா இறந்து போயிட்டான்னா சும்மா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு 50 பேர் வந்திருப்பாங்களா, உம்மா வச்சுக்கூடமே ஒரு 50 பேர் வந்திருப்பாங்கன்னு வைங்களேன். ஆண்டவர் பார்த்தார், இவன் எல்லாம் இயேசுவை பார்த்து சிரிக்கிறான். அங்கே வந்ததுலாம் யாருங்க, விசுவாசி இயேசுவை பார்த்து சிரிக்கிறான். இவர் என்ன லூசா, புள்ள செத்து போச்சு, இவர் சாகலங்கிறாரு, இவர் ரெஸ்ட்ல இருக்குங்கிறாரு, எல்லாம் சிரிக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு.
எங்கள் இயேசுவை பார்த்து சிரிச்சோன்னு அவருக்கு கோவம் வந்துட்டு, ஒருத்தன் கூட உள்ளவர் கூட போடா வெளியிட்டார். அப்படி தானே இருக்குது. அவன் அவிசுவாசப்பட்டாலும் இயேசு போகிறாருங்க, ஒற்றே மிதி மிதிச்சு பிள்ளை எழுப்பிடுவார். அவிசுவாசத்தினாலும் இல்லை. இயேசுக்கு யாருங்க தேவை? இவரே போதும். இயேசுக்கு யார்? எனக்கு தான் ராஜேந்திரன் தேவை. அண்ணன் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, போராட்டண்ணே ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தான் ஒருமனப்பட தேவை, இயேசுக்கு ஒருத்தனும் தேவையில்லை. இப்போது இவரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க பாருங்க. எங்க தேவ ஆலயமே இறங்கி வருதுங்க, பரலோக ராஜ்யமே இறங்கி வருது, இயேசுவே தேவனே இறங்கி வராரு மனுஷனா. ஒருத்தனும் ஆவில இல்லை, அதான் அர்த்தம். ஒருத்தனும் ஆவில இல்லை, ஆனா விசுவாசி. ஒருத்தனும் ஆவில இல்லை. ஒருத்தனாவது ஆவில இருந்தா கண்டுபிடிச்சிருப்பானா இல்லையா தேவகுமாரன்னு? எவருக்கே என்ன இல்லை, இவர்கிட்ட போனா சொகாகணும் வந்துச்சு, ஆனா இவர் தான் தேவனுடைய குமாரன் என்கிற நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அவருக்கு அவிசுவாசம் வந்துட்டு. எங்க தலைவன் அப்படி இருந்தா அவங்களும் அப்படி தானே இருப்பாங்க. ஒருத்தனுக்குள்ள ஆவி இல்லாதனால, ஜீவன் இல்லாதனால, அந்த பரலோகத்தின் வெளிப்பாடு இல்லாததுனால, ஆமென், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆகமங்கள், அதை குறித்த சத்தியங்கள், அதை குறித்த வெளிப்பாடு ஒருத்தனுக்கு இல்லை. வராத போடான்ட்டார். இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கணும்னா வேத வசனம் உள்ள இருக்கணும், வெளிப்பாடு இருக்கணும், இயேசுவை பத்தின மகா மேன்மையான சிந்தனை இருக்கணும்ல. அப்பதான் உங்களை சேர்ப்பாரு. நீங்க யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவானை சேர்த்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? விசுவாசத்தை கொடுக்கல. அவன் தாங்க எதுக்குனாலும் முன்னாடி வந்து நிற்பான். பேதுரு என்றால் ஆமென் ஆமென் விசுவாசம் என்று அர்த்தம். எந்த காரியத்தினாலும் உடனே விசுவாசிப்பாரு பேதுரு. தண்ணி மேல நடக்கணும் ஆண்டவரே, உடனே விசுவாசிடுவாரு. உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது ஆண்டவரே, உடனே சொல்லிடுவாரு. ஆண்டவரே எதுக்கு எடுத்தாலும் விசுவாசம். 2 வாள் எடுத்து கொடுக்குறாங்க. ஏண்டா இயேசுவா பிடிச்சன்னு உடனே மல்குஸ் காதை உடனே பேதுரு வெட்டிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் விசுவாசம். தன்னோடு கூட 3 பேர் கூட்டிட்டு போனார்ல, அது யார் தெரியுமா? ஆமென், பேதுரு என்றால் விசுவாசம் என்று அர்த்தம். இந்த பேதுரு வந்தா அவனுடைய ஊழியத்துல இப்படிப்பட்ட மரித்தவர்களை அவன் எழுப்புவான். அப்படின்னா அவனை கூட்டிட்டு போவோம். இவனுக்குள்ள பரலோக தரிசனம் இருக்கு, இவனுக்குள்ள பரலோக திட்டம் இருக்கு. அப்படின்னா பேதுரு உடனே கூப்பிடு, வா பேதுருன்ட்டாரு. யோவான்னா அன்பு. இயேசு என்ன பேசினாலும் உடனே அன்பா இருப்பாரு. இயேசுவை யாரிடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாரு யோவான். அதனாலதான் வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதுவதற்கு விசேஷித்த கிருபையை யோவானிடத்துல தேவன் கொடுத்தார். யாக்கோபுன்னா ஜெபம், யாக்கோபுன்னா உடனே ஜெபம். புள்ள செத்து போச்சு சொன்ன உடனே ஆமென் ஜெபிக்கிற அனுபவத்தை உடையவன் யாக்கோபு. உடனே வா ஜெபம், நீ வேணும் எனக்கு, நீ விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சு, நீ வா, உனக்குள்ள ஜெபாவி இருந்துச்சு வா, உனக்குள்ள அன்பு இருந்துச்சு வான்ட்டார் 3 பேரையும். மற்றவங்களாம் நிப்பாட்டார். மற்றவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம், ஆனால் மேலான அன்பு இவங்களுக்குலாம் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு இருந்திருக்கலாம், இயேசு எழுப்புவார்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் மேலான விசுவாசம் பேதுருக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு இயேசு தன்னோடு யாரை நினைப்பாருன்னு தெரியுமாங்க? சாதாரண ஆவில்லாத மனுஷன் அவனுக்கு தேவையில்லைங்க, அவனுக்குலாம் தேவையே இல்லை, அவருக்கு தேவையே இல்லை. ஆமீன், வெளிப்பாடு உள்ள மனுஷனை கர்த்தர் எழுப்பாரு, தேவ சுத்தம் உள்ளவங்களை எழுப்பாரு. ஆமீன், தன்னை எங்கேயும் விட்டு கொடுக்காத நபராக இருந்தால் உடனே தன்னை இழுத்துருவாரு. பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக உடனே இழுத்துருவாரு. இன்றைக்கு தேவை விசுவாசம். இயேசுவோடு கூட நீங்க போகணும்னா விசுவாசம் இருந்தா இயேசுவோடு கூட வந்துருவாரு, இல்லைன்னா ஒரு காலம் வர மாட்டார். ஆமா, ஜெப ஆவினால் நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா உடனே இயேசு உங்க கூட வந்துருவாரு அற்புதம் செய்ய. அன்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா உடனே வந்துருவாரு உங்க கூட. எங்கேயும் இயேசு விட்டு கொடுக்க கூடாது. எங்கேயும் இயேசு மதிப்பு குறையா பேசினா விட்டு கொடுக்காத. ஆமீன், யோவானுக்கு பின்னாடி உடனே வந்தாரு, வா நீங்க 3 பேருன்ட்டாரு. ஏன்னா அந்த வீட்டுக்காரனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருங்கிற. அவன் அவிசுவாசி. இந்த பொண்ணுடைய காரியத்தில் விசுவாசம் இல்லாதவன், ஆனா கண் முன்னே அற்புதம் நடந்துச்சு. கூட்டு போயிட்டாரு. அங்க போய் பார்க்குறாரு, எவனுக்குள்ளே அது ஜீவன் இருக்கான்னு பார்க்குறாரு. இயேசுவை பார்த்து என்ன பண்றான்? இயேசுவை பார்த்து அவன் எல்லாம் என்ன பண்றான்? சிரிக்கிறான். உடனே சொல்லிட்டாரு பாருங்க, அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணார். பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்கு 7 பேர் நிற்கிறாங்க. இப்போ இயேசுவோடு சேர்த்து 4, அம்மா அப்பா 5, 6, அந்த பிள்ளை 7 பேர் மட்டும்
நிற்க வச்சுட்டு மற்ற எல்லாரையும் இயேசு எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி வெளியே போயிருட்டார். விசுவாசம் இல்லாதவங்களாம் வெளியே போயிரு. ஆமாம், வெளிப்பாடுலாம் வெளியே போயிரு. என்னை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லாம் வெளியே போன்ட்டார். ஒருத்தனுக்கு கூட எவிரு உன் பிள்ளைக்கு அற்புதம் நான் கொடுப்பேன், ஆனால் இங்கே ஒருத்தனை நினச்சக்கூடாது, அவுட் போயிரு, வீட்டை விட்டு வெளியே போயிரு. இப்போ பாருங்களேன், வெளியே போன உடனே சோத்திரம் எல்லாரையும் வெளியே, ஆமாம், வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனின் தாயும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திற்கு பிரவேசித்து, இப்போ தாங்க பிள்ளை இருந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. 6 பேரும் பிள்ளை இருந்த இடத்துக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். இங்கே இயேசு அந்த 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை உடனே அற்புதம், இந்த சிறுபெண் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. உடனே அந்த சிறுபெண் எழுந்து நடந்துட்டான். என்னன்னு கூட அங்கே பார்க்கல, அப்பா அம்மா என்ன செய்தீங்கன்னு கூட கேட்கல. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். உடனே எந்திரிச்சு நடந்துட்டான். அவர் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படிக்கு சொன்னார். நான் பேசி முடிக்கிறேன் பாருங்களேன். உடனே அற்புதம். விசுவாசிச்சா உடனே அற்புதம். இயேசுவை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டால் உடனே அற்புதம் நடந்துருங்க. இன்றைக்கி விசுவாசம் எனக்கு வேணுங்க. மற்றதுக்காவது விடுங்க, மற்றதுக்கு கொடுங்க. என் குடும்பத்தை, என் பிள்ளைய, என் மனைவியை, என் கணவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற தயவுசெய்து உங்கள் காது நீங்கள் ஒரு விசுவாசத்தை வைங்க. வேற கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாங்க. விசுவாசத்தை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக அது விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் குடும்பத்துக்காக. ஆமாம், ஒரு 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 வார்த்தை ஒரு 2 முறையாவது கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, நான் உனக்கு இருக்கேன், கவலைப்படாத, தைரியமாக இரு. சொல்லுங்க விசுவாசத்தை. நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு செய்வேன், விசுவாசத்தோடு சொல்லுங்க. நம்ம இப்போ இப்படி இருக்கலாம், இன்னும் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் இல்லை, பிற்காலங்களில் கண்டிப்பாக நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்போமான்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பப்பான்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு முறை சொல்லி பாருங்க. உங்கள் பிள்ளைகிட்ட, உங்கள் கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ ஒரு நாள் சொல்லி பாருங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இப்போ பலவீனமாக இருக்க, சோர்வாக இருக்க, கொஞ்சம் இதாக இருக்கல்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாருங்க. உங்கள் மனைவி உங்களை நம்புவாங்க. ஆமாம், பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் சொல்லுங்க தைரியமா, அப்பா நீ கஷ்டப்பட்ட, நானும் உதவி செய்தேன்ப்பா சொல்லி பாருங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விசுவாசத்தை உங்கள் குடும்பத்திலேயாவது நீங்கள் செலவு செய்யுங்க. ஆமாம், நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இந்த யவீருவை பார்த்து தான் நம்ப ஆரம்பித்தா. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்ததே இல்லைங்க. யவீரு போய் பேசுகிறாரு, காலில் விழுறாரு, அழுறாரு. உன் பிள்ளைய நான் காப்பாற்றுவேன்னு சொன்னதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கூடிச்சு, பெருகிட்டு உடனே ட்ரெஸ்ஸை தொட்டா. ஆனால் அற்புதம் கண்ணு முன்னே நடந்தது. இந்த ஆளால் என்ன செய்ய முடியலை, நம்ப முடியலை. அதுக்கு தான் ஆண்டவர் வீடு வரைக்கும் போனார். இவன் ஒரு வேளை இந்த அம்மா மாதிரி ட்ரெஸ்ஸை தொட்டால் அற்புதம் நடக்கும்னு இவர் என் பிள்ளை மேலே கை வைங்கன்னு சொன்னதுனால தான் அவர் வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. என் பிள்ளைக்கு நீங்கள் அற்புதம் இப்போ பண்ணுங்கன்னா பிள்ளையும் சேர்த்துருக்காது, அற்புதம் உடனே நடந்திருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இருன்னா. யவீரு விசுவாசத்தில் பலவீனமானவன். யவீர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம், யவீருடைய பிள்ளையை கையை பிடிச்சி தூக்கி விட வேண்டியதுக்கு அவசியம் என்னென்னா, அவனுக்குள் விசுவாசத்தின் ஊற்று வெளியே வரணும். விசுவாசத்தின் ஊற்று, பக்கத்தில் கையை பிடிங்க. தகப்பனே சோத்திரம். சரி நம்ம ஜெபம் பண்ணலாம். கை விட்டுருங்க. எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நில்லுங்க. இல்லை எழுப்பி நில்லுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் எழுப்பி நில்லுங்க.